ம். தலைவரே சார் வணக்கம் சார். குட் மார்னிங். ஹலோ 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 சார் கேக்குங்களா? செக்ரட்டரி சாரா? காலுதா கேக்குது சார். கேக்குது சார். கேக்குதா? தர்மராஜ் சார் தானே சார்? கேக்குதா? கேக்குது சார். கேக்குது. ஓகே 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 சார். ப்ரேயர் படிச்சிடவா? ப்ரேயர் இருங்க சார். சொல்லுவார் சார். சொல்லுவார். ஓகே ஓகே. சார் ஆடியோ கேக்குதுல்ல சார்? தர்மராஜ் குணபானம் தலைவரே. சார் இளஞ்சன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். கேக்குது சார். கேக்குது. கேக்குதுல்ல அவருக்கு சாருக்கு? சார் கேக்குது சார். அவர் வாய்ஸ் டெஸ்ட் கேட்டார். கம்முன்னு இருக்கிறாரு. ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு சார். தர்மராஜ் சார். இல்ல கரெக்டா இருக்கு சார். கேக்குது. எனக்கு கேக்குது இல்ல? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கேக்குது இல்ல சார்? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே 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 ஓகே. நான் சொல்றேன். குட் மார்னிங் சார். கேக்குது சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். குணபானம் தலைவரே. வணக்கம். இது ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது, வாங்கிட்டாங்க போலுக்கு. லைட்டா? ஆமா. ஓகே. வெரி குட். வெரி குட். தேங்க்யூ தலைவரே. சரி. ஓகே ஓகே ஓகே. சார் ரஞ்சன் சார். கால் அழுதா? கேக்குது சார். ரஞ்சன் சார் கேக்குது சார். வாய்ஸ் சார் வாசிக்கலாமா? இல்ல மீட்டிங் ஆரம்பிச்சப்பறம் சொல்லுவாங்க சார். வெயிட் பண்ணு சார். இருங்க இருங்க இருங்க.
சார் சார் சொல்லிட்டாங்களா? நல்ல இல்ல இல்ல என்ன சார் ஆச்சு? சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா. கண்ணப்பன் ஐயா இன்னும் வரல. இதை வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி
அனைவருக்கும் வணக்கம். இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 298 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் கலைச்செல்வன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் இளைஞரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் தர்மராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இயற்கை வேளாண் வழி ஐயா பாஸ்கரையா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்தின் செயலாளர் தர்மராஜ் அவர்கள். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிபுணரை அகத்தோன்றவன் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருள் ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மத தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுகளுடன் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவருளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டரியிலாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உண்மை இறைஞ்சுகின்றோம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்தின் செயலாளர் தர்மராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் தென்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்ல எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம்.
செம்மைய முத்திரையில் நீண்ட காற்று இழுத்து ஆதி முத்திரையில் நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் பின்பற்றுவோம், மற்றவர்களும் பின்பற்ற வைப்போம் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் பலமும் கிடைக்க வேண்டும் என இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. இன்று அமர்ந்த நிலை ஆசனங்கள். கைகளை பின்புறமாக பிடித்து நீண்ட காற்று உள்ளிட்டு அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய தரைக்கு வருகிறது. காற்று வெளியேறுகிறது. மெல்ல மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு தலைப்பகுதி மேல் நோக்கி வந்துவிட்டது. அடுத்ததாக பூனை ஆசனம். 1 2 1 2 1 2 1 2. மீண்டும் முயல் ஆசனம். கால்களை நீட்டி வைத்து ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அமர்ந்த நிலையில் கத்திரிக்கோள் ஆசனம். வலது காலை எடுத்து இடப்புறமாக, தலை வலப்புறமாக உள்ளது, ரைட் சைடு உள்ளது, கால் லெப்ட்ல உள்ளது. 1 2 3 4
5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்ததாக கோமுகம், பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். இரு கைகளும் இரு கால் பாதத்தில் வைத்து முதல் தண்டை நேராக வைத்து ஆழ்ந்து காற்று இழுத்து காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி கீழ் நோக்கி வரட்டும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 மெல்ல தலைப்பகுதி மேலே வருது, காற்று உள்ளே செல்கிறது. வலது கை மேல இருக்கட்டுங்க, இடது கை கீழே இருக்கட்டும். தலை நேராக உள்ளது, கண்கள் இமைக்காமல் 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு நீண்ட மூச்சு, ஆழமாக காற்று உள்ளே சென்று மெதுவாக வெளியேறட்டும். அடுத்த கால் மாற்றி அமைக்கப்படுகிறோம். இரு கைகளும் இரு கால் பாதத்தில் பிடித்து உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. இதே நிலையில் 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை மேலே வருது, காற்று உள்ளே செல்கிறது. இடது கை மேல இருக்குங்க, கைகளை கோர்த்து பிடிச்சிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு. கால்களை தளர்வாக வைத்து உடலை சரிவாக வைத்து ஒரு ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக அமர்ந்த நிலையில் கோணாசனா. இடது கை தலையோடது, வலது கை காதோடு சேர்த்து வைத்து இடப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. எதிர் திசையில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. முதுகு தண்டுக்கான பயிற்சி அர்த்த பத்மாசனா. ஒரு ஆழ்ந்த மூச்சு. தோள்பட்டைக்கான பயிற்சி.
இடது கையில் செம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை, வலது நாசியை அடைத்து இடதின் வழியாக காற்றை உள்ளிழுத்து வலதை வெளியேற்றி வலதை உள்ளிழுத்து இடதை வெளியேற்றுகிறோம். ஏழு சுற்று செய்த பிறகு உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜீவன் முக்தி. எல்லாரும் சொல்கிறாங்க ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு, அவர் இனிமேல் அவருக்கு பிறவியே இல்லை, அவர் முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது ஒரு ஜீவன் முக்தி அடைந்து விட்டது என்றால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறமா
சாதாரணமாக ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பாருங்கள், கையை அசைக்க முடியாது, அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும். கையை வந்து உடைக்க தான் முடியும், வளைக்க முடியாது. இறந்து போன ஒருத்தரோட கையை பிடிச்சி இப்படி ஆட்டினீங்கன்னா இறந்த உடனே ஆடும், கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பாருங்கள் லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப வராது. அதனால தான் காலை கட்டிடுவாங்க. ஆனால் முக்தி அடைஞ்ச ஒருத்தர் இறந்ததுக்கப்புறமா எவ்வளோ மணி நேரத்துக்கு அப்புறம் தூக்குனீங்கனாலும் அப்படி தூங்கும்போது எப்படி ஆடும், அந்த மாதிரி ஆடும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக ஒருத்தர் இறக்கும் பொழுது என்னாகுன்னா விந்து வெளியாகும். உயிர் உறுப்புலேருந்து சில திரவம் வெளியாகி தான் இறப்பாங்க. அந்த விந்து வெளியாகாமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது வெளியாகலைன்னா அவர் முக்தி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தங்க. இப்படி ஒரு மனிதன் முக்தி அடைவதற்கு இந்த 2 போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த 2 எனக்கு தெரிஞ்ச இந்த 2 நான் சொல்கிறேன். 1 இறந்ததுக்கப்புறமா உடம்பு அசைக்கும் பொழுது அசையும். 2 விந்து வெளியாகாது இறந்ததுக்கப்புறமா. செக் பண்ணி பார்த்தா தெரியும். இது 2 இருந்துச்சுன்னா அவர் முக்தி அடைந்து விட்டார் என்ற அர்த்தம். இந்த முக்தி அடையிறதுக்கு நிறைய வழி இருக்குதுங்க. அதில் இன்றைக்கி நான் வந்து ஒரு வழிமுறைகளை சொல்கிறேங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதாவது ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க, இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க, மனிதனுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், இரு புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற உச்சந்தலையிலிருந்து கீழே இருக்கிற இரு புருவத்துக்கு மத்தியிலையும் உச்சந்தலைக்கு 2க்கும் நடுவில் இருக்கிற அந்த ஆன்மாவை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நினச்சிட்ருக்கிறோமோ, எவ்வளவு போற்றி புகழ்ந்து பாட்டு பாடி அதை வந்து அப்படியே அதுன்னா அதுக்கிட்ட பேசணும். நம்ம அதை பேசுகிறதே இல்லைங்க. அதுக்கிட்ட பேசி அந்த ஆன்மா கிட்ட பேசி 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 அதுக்கு வந்து பாராட்டி அதை வந்து புகழ்ந்து. இப்போது நமக்கு ஒரு இறைவனை பிடிச்சா என்ன பண்ணுவோம், ஒரு கடவுளை பிடிச்சிருச்சுன்னா வானாகி வழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா என்மையுமான்ட்டு அந்த இறைவனை பாராட்டுறோம் இல்லையா, இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை புகழ்கிறோம், பாராட்டுறோம். எதுக்கு பண்ணுறோம்னா நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வழிபடுறோம், தொழுகிறோம், நினைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அந்த மாதிரி. அதாவது நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ இறைவனை விட்டுட்டு நமக்குள் இருக்கிற ஆன்மாவை கும்பிட சொல்கிறியான்னு. நான் கும்பிட சொல்லிங்க, நினைக்க சொல்கிறேன். அவேர்னஸ், நம்மளை நாமே கவனிக்கிற நேரத்தை அதிகரிக்கிற மாதிரி நமது ஆன்மாவை கவனிக்கும் நேரத்தை அதிகரித்தால் ஜீவன் முக்தி அடைவதற்கு இது ஒன் ஆஃப் த வழி. இதுதான் வழின்னு சொல்ல வரலைங்க, இதுவும் ஒரு வழி. இதை பயன்படுத்தி ஜீவன் முக்தி அடைய வைக்கலாம். அதனால் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ நம்ம என்ன பண்ணணும், தியானம் பண்ணும்போது உட்காந்து நான் ஒரு ஆத்மா, எனக்குள்ளே வந்து அந்த ஆத்மா இருக்குது, நான் உடல் அல்ல, நான் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அந்த இடத்த நினச்சிக்கிட்டே இருந்துட்டு இந்த பாடி டிட்டாச்மெண்ட் ஆகணும். அதாவது இந்த பாடி வேறு, அதாவது இந்த உடம்பு வேறு, ஆன்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இங்கே பாருங்கள், மறுபடியும் நான் சொல்கிறேன், உடனே நான் வந்து இறைவனை கும்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை. இவருன்னு புதுசாக ஒரு மதத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்ல வராதிங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்குள் இருக்கும், அதை விடுங்க, ஒரு வாட்ச் இருக்குது, அதுக்குள்ளே ஐசி இருக்கா இல்லையா, அந்த ஐசி தானே அந்த வாட்சை இயக்குது. அப்போது ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருளுக்குள்ளேயும் ஒரு சிப்பு இருக்குது, அந்த சிப்பு தானே ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டரை இயக்குது. அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த சிப்பு, அந்த சீடியை நினச்சி பார்க்குறது, அவ்வளோதாங்க. அதை ஒரு நாளில் எவ்வளவு நேரம் அதை நினைத்து நாம் வந்து நினைக்கிறோமோ அந்தளவுக்கு என்ன ஆகுன்னா உடலில் சக்தி அதிகமாகும். செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம உடம்பை நினச்சதே கிடையாது, அப்புறம் நான் ஆன்மா நினைக்கிறது. அது என்ன உடம்பு நினைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவாசனம். இந்த யோகா சென்டர்லாம் போனீங்கன்னா எல்லாத்தையும் படுக்க வச்சு கையை நீட்டுங்க, கையை தள்ளி வைங்க, காலை தள்ளி வைங்க, கண்ணை மூடுங்க, ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சொல்லுவாங்க. கண்ணை மூடி நிலையில் கால்களை கவனியுங்கள், உள்ளங்கால்களை கவனியுங்கள். நமது உடல் தளர்வாக படுத்திருக்கிறது. கை விரல்களை கவனிங்கள்னு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்க உறுப்பையும் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அதை நினைப்புமா இல்லையா? நினைக்கும் பொழுது ஒரு சக்தி கிடைக்குதா இல்லையா? அப்போ உடலை நினைக்கும் பொழுது உடலுக்கு சக்தி கிடைக்கும் பொழுது, அதே போல் நமது உயிரை ஆன்மாவை நினைக்கும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்கிறது. உண்மையிலேங்க நம்மெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற உசுரை நினைச்சே பார்க்கறது இல்லையா? அது ரொம்ப ஏங்கி கிடக்குதுங்க. நம்ம அதை நினைக்க அதை பாராட்டி, பாரு என்னை எவ்வளோ காப்பாற்றிட்டு வந்துருக்குற, இத்தனை வருஷமாக எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிற, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குற, என் உடம்பை காப்பாற்றிருக்க, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி நமது உடம்பில் உள்ள அந்த ஆன்மாவை உசுரை ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நினைக்கிறோமோ, பாராட்டிக்கிறோமோ, அதை நம்ம உணர்கிறோமோ, அப்பொழுது ஜீவன் முக்திக்கு இதுவும் ஒரு வழி. மறுபடி சொல்கிறேன், நிறைய வழிகள் இருக்குது, தொடர்ந்து கவனிங்க. நான் இன்னும் நிறையா வழிகள் எல்லாம் சொல்கிறேன். இது வந்து ஒரு வழி.
இந்த மாதிரி கவனிக்கும் பொழுது ஜீவன் முக்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் ஃப்ரீ டைமில் எல்லாம் காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ நம்ம என்ன பண்ணணும், நான் உடல் அல்ல, என்னோட உடலில் இயங்கும் அந்த உசுரே, உன்னை நான் போற்றுகிறேன் அப்பா, என்ன நீ உன்னோட சக்தியே சக்தி, நீ பாரு எவ்வளோ உடம்பை எவ்வளோ ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கிற, நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கே அப்படின்னு இனிமேல் நமது உசுரை ஆன்மாவை நாம் நினைக்கும் நேரங்களை அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஜீவன் முக்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ இந்த பயிற்சியை செய்யுங்கள். நினைக்கணும், அந்த இடத்த நினைக்கணும், கண்ணை மூடி அந்த இடத்த நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கிட்ட பேசணும். இப்போது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுங்க, திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த குழந்தை என்ன பண்ணும், அரை மணி நேரம் பார்க்கும், நம்மக்கிட்ட பேசாமல் யாரோ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பக்கத்தில் வந்து கக்கா வருது வா அப்படின்னு சொல்லும், யூரின் வருது வா அப்படின்னு சொல்லும், அழுகும், பசிக்குதுன்னு சொல்லும். வேணும்னே சொல்லுங்கள், நமக்கு தெரியும் வேணும்னே சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா அதை நீங்கள் கவனித்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆகலை, அரை மணி நேரம் தான் ஆச்சு. அரை மணி நேரம் கவனிக்காத அந்த குழந்தையே அடம் பிடிக்கிற மாதிரி நமது உசுரை நாம் கவனிக்காமல் இருப்பதால் அந்த உசுரை என்ன பண்ணுது, உங்களுக்கு மூட்டு வலி கொடுக்குது, தலைவலியை கொடுக்குது, இடுப்பு வலியை கொடுக்குது, கடுப்பேற்றுதுன்னா அந்த குழந்தை பண்ணுதில்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க, அது அட்டென்ஷனை திருப்புது. நீங்கள் என்ன பண்ணணும், ஏன் மூட்டில் நினைக்காம நமது உசுரை நம்ம கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு நமது உசுரை கவனிக்கும் பொழுது, ஆன்மாவை கவனிக்கும் பொழுது செஞ்சு பாருங்களேன். மூட்டு வலிக்கும் போது அந்த ஆன்மாவை ஒரு 5 நிமிஷம் கவனிச்சிட்ருங்க, இந்த மூட்டு வலி காணாமல் போயிடும். இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரிய பெரிய புத்தகங்களை, பெரிய பெரிய ஆசிரமங்களில் சொல்லப்படும் பெரிய பெரிய தத்துவங்களை நான் சுலபமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அதை செய்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு புரியும். எனவே ஜீவன் முக்தி அடைவதற்கு நாம் நமது உடம்பில் உள்ள உசுரை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ கவனிப்போம், அதுகிட்ட பேசுவோம், கண்டிப்பாக ஜீவன் முக்தி அடைய முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. ஜீவன் முக்தியை பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நமக்கு அற்புதமாக விளக்கிய ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இயற்கை வழி வேளாண் விவசாயி காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களையும் தன்னை சார்ந்து விவசாய நிலங்களில் தான் பயிர் செய்யும் நெற்களில் சிவப்பு கவுனி, வெள்ளை கவுனி போன்ற வகையான பல அரிசிகளை விவசாயம் செய்து வருவது போல் இன்றைய நமது காலை சக்கரத்தில் அதன் பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்க நம்முள் வருகிறார் காரைக்கால் இயற்கை வழி வேளாண் பாஸ்கர் ஐயா அவர்கள். பாஸ்கர் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி தலைவர் ஐயா குணபாலன் அவர்களுக்கும், ரொட்டரியன் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்லக்கூடிய நம்முடைய யோகா ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உரை நிகழ்த்தக்கூடிய இன்னும் பல இயற்கை ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யக்கூடிய இந்த பங்கேற்பாளர்களுடைய அரும் செயலுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம சிவப்பு கவுனி, வெள்ளை கவுனி, கருப்பு கவுனி, முக்கியமா நம்ம இந்த வெள்ளை கவுனி, சிவப்பு கவுனி பற்றி தான் பார்க்க போறோம். அதோடு மூன்றாவதாக முக்கிய இடம் பெறக்கூடிய இந்த கருப்பு கவுனியை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம். ஏன்னா நம்ம அதை பத்தி ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம கருப்பு கவுனி தான் பரவலா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வெள்ளை கவுனி பற்றியும் சிவப்பு கவுனி பற்றியும் முழுமையா நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அதை பத்தி பயன்பாடுல அது இல்லை, முற்றிலுமா இல்லை, என்ன சொல்லப்போனா முற்றிலுமாகவே இல்லை. நான் அந்த ஒரு 25 ஆண்டுகளா இயற்கை வழி வேளாண்மை செய்து கொண்டு வந்தாலும் கடந்த 7 to 8 ஆண்டுகளாக தான் இந்த மரபு நெல் ரகங்களை கையில கொண்டு வந்தோம். அந்த 7-8 ஆண்டுகள்ல பல முயற்சிகளுக்கு பிறகு கையில் கிடைத்தது தான் இந்த வெள்ளை கவுனி. என்னிடம் பலரும்
இந்த விதை பாதுகாப்பாளர், சேகரிப்பாளர் என்கிற முறையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயற்கை விவசாயிகள் மத்தியில ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால பலரும் என்னை தொடர்பு கொண்டு இந்த வெள்ளைக்கவுனி பத்தி கேட்பாங்க. அது குறிப்பா இந்த செட்டிநாடு பகுதி என்று சொல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம், சிவகாசி இந்த தெற்கு பகுதிகளிலிருந்து இதுக்கான தேவையை குறித்து நிறைய அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். வெள்ளைக்கவுனி இருக்கிறதா, உங்கள்கிட்ட வெள்ளைக்கவுனி இருக்கா? ஏன்னா நம்மகிட்ட ஒரு 300-400 ரகம் இருக்கிறதுனால இந்த ரகம் இருக்கிறதா என்று தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் பசுமை விகடன்ல நம்மளுடைய கட்டுரை ஒன்று வெளியாயிருந்தது. அதை பார்த்துட்டு சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒரு ஐயா அழைப்பு எடுத்திருந்தாங்க, கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள்கிட்ட கருப்பு கவுனி இருக்குங்கிற செய்தி எனக்கு கிடைச்சிது, எனக்கு அது வேண்டும், உங்களுக்கு நான் வெள்ளை கவுனி 10 கிலோ தரேன், எனக்கு நீங்க கருப்பு கவுனி 10 கிலோ கொடுங்க என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அது வரைக்கும் வெள்ளை கவுனிங்கிறது முற்றிலுமா அழிந்து போன ஒன்றாக தான் இந்த தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டது. யாரிடமே அது வந்து இல்லாமல் கிடைக்காமல் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த வெள்ளை கவுனி இருக்கிறது என்று சொன்னதும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நெல் ரகம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு அரிசிகள் வந்து எல்லாமே வெள்ளை நிறமாக இருக்கும். அதை வாயில் எடுத்து மென்றோம் அப்படின்னா, கடிச்சு சாப்பிட்டோம், மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரணமா நம்ம எல்லா அரிசிகளையும் மெல்வது போல இருக்கும். ஆனா இந்த வெள்ளை கவுனி எடுத்து மென்னோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மெழுகு போல இருக்கும். மற்ற அரிசிகள் போல இருக்காது, மெழுகு போல. ஏன்னா இது வந்து ஸ்டிக்கி ரைஸ் என்று சொல்லக்கூடிய, அதிலும் மற்ற எல்லா அரிசிகளோடையும் அதுல இந்த பிசுபிசுப்புத்தன்மை என்பது அதிகமாக இருக்கும். அதை கடித்து சாப்பிடும் போதே ஒரு களிம்பை மெல்வது போல இருக்கும். அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு சவ்வு மிட்டாய் என்று சொல்லுமா, அது அந்த மாதிரியாக இருக்கும். ரொம்ப மெல்வதற்கும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும். அதிலிருந்து ஒரு மென்மையான வாசனை ஒன்று வரும். இப்படியாக பல தன்மை வேறுபாடுகள் இருக்கும். அதுவும் குறிப்பா நிறம். நிறம் வந்து மற்ற அரிசிகள் எல்லாம் வெள்ளை என்று சொல்லுவோம். ஆனா இந்த அரிசி வந்து பால் போல இருக்கும். ஒரு பசுமாடிடம் வந்து பாலை கறந்து ஒரு கொள்ளையில வச்சிருந்தோம்னா அந்த பால் நிறம் எப்படி இருக்கோ அது போல ஒரு பால் நிறமாக இருக்கும். நல்ல இனிப்பு சுவையுடையதாகவும் இருக்கும். அதனால இந்த பிசுபிசுப்பு தன்மை எதுலெல்லாம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, உடல் தேவைகளுக்கு இந்த பிசுபிசுப்பு தன்மை உள்ள அரிசிகளை நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அதே போன்று இந்த வெள்ளை கவுனி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய வயது மூப்படைதல், அதாவது ஒரு ஏஜுக்கு பிறகு ஒரு 40-45 பிறகு உடலிலே இருக்கக்கூடிய உயிராற்றல், உயிர் செல்கள் வந்து குறைந்து கொண்டே வரும். அதனுடைய பெருக்கம் வந்து பெருக்கமடையாமல் சற்று அது குறைந்து கொண்டே வரும். அந்த அந்த குறைவுபாட்டை அது வந்து நிவர்த்தி செய்யும். இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடியது வந்து அதுதான். மூப்படைதலை வந்து தள்ளி போடும். உயிராற்றலை வந்து அதிகப்படுத்தி நமக்கு கொடுக்கும். இதை யார் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, ஜப்பானியர்கள் வந்து இந்த அரிசியை வந்து நிறைய பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த நண்பர் வந்து இந்த அரிசியை கொடுத்த ஐயா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 85-90 வயது உடையவர். சிவகங்கை மாவட்டம். அவருடைய தாயார் வந்து 105 வயதுக்கு மேல் உடையவர்கள். அவர் வெகு நாட்களுக்கு பிறகு முன்பு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் பேசினார். அப்போது என்னுடைய தாயாருக்கு 105 வயதுக்கு மேலாகிறது. 105 110 என்று எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. ஆனா 100க்கு மேல் வயது. 105லிருந்து 110 வயது சொன்னார். அவங்க தினமுமே வந்து இந்த சிவப்பு கவுனி, கருப்பு கவுனி, வெள்ளை கவுனி இந்த அரிசி 3ல் ஒரு அரிசியை நிச்சயமாக அவர்கள் வந்து பயன்படுத்தி வருவார்களாம். இந்த கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, வெள்ளை கவுனி இந்த 3க்குமே வந்து மற்ற அரிசிகளை விட மிக அதிக அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வயது மூப்படைதலை தள்ளி போடக்கூடிய ஆற்றல் மிக அதிகமாக உண்டு. அதனால்தான் அந்த சிவகங்கை பகுதிகளில் இன்னும் குறிப்பா அந்த அம்மா ஒரு 105 வயது 110 வயது வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் கூட இந்த அரிசி தான் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார். அந்த அளவுக்கு சக்தி மிகுந்தது. இந்த வெள்ளை கவுனியை பொறுத்தளவுல நீங்க இட்லி, தோசை, கஞ்சி, சோறு வடிக்கலாம். ஆனா இட்லி தோசைக்கெல்லாம் நிச்சயமா ஒத்தே வராது.
சோர்வடித்தம் என்று சொன்னாலும் குழம்பு போன்ற விஷயங்களுக்கு அது பயன்படாது. ரசம் செய்து சாப்பிடலாம், அல்லது அது கூட வந்து மோர் சாதம் அல்லது தயிர் சாதமாக அதை மாற்றி செய்யலாம். அதே போன்று வெண்பொங்கலுக்கு மிக அருமையாக இருக்கும். ஆனா பிசுபிசுப்பு அதிகமா இருக்கும். அது யாருக்கெல்லாம் குழப்பு பிடிக்காதோ அவங்க வந்து அதை தொட முடியாது. பிசுபிசுப்பு வந்து நிச்சயமா அதிகமாக இருக்கும். அதே போன்று சர்க்கரை பொங்கல் செய்யலாம். சர்க்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா அல்வா போன்று இருக்கும். அல்வா, பூசணிக்காய் அல்வா என்று சொல்லுவார்கள் இல்லையா? அது போன்ற ஒரு ஒரு சிறப்பான ஒரு சுவையோடு, மாறுபட்ட சுவையோடு இருக்கும். அதே போன்று இதுல இந்த பாகு கொழுக்கட்டை என்று சொல்லுவோம். பாகு, சர்க்கரை பாகையை கொண்டு தயாரித்து அதில் வந்து அரிசி மாவை அரைத்து அதை வந்து அப்படியே முறுக்கு போல பிழிந்து விடுவாங்க. அத பிழிந்து விடுற பிழிந்து விட்டுட்டு அந்த சர்க்கரை பாகுலயே அத வேக வைப்பாங்க. அதுக்கு பேரு தான் பாகு கொழுக்கட்டை. அது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். மிக மிக சுவையாக இருக்கும். ஆனால் அதை பிழிவது என்பது மிக கடினமான ஒரு வேலையாக இருக்கும். அதனால நீங்க சிறு சிறு உருண்டையாக, மெல்லிய உருண்டைகளாக, அல்லது குலோப் ஜாமுன் இருக்கு இல்லையா? அவ்வளவு பெருசு இல்லாம சிறு சிறு அளவுல அ உருட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் இந்த உணவு பதார்த்தங்கள். இந்த அரிசிகளை பற்றியெல்லாம் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளோ, அல்லது மற்ற தரவுகளோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இல்ல. ஆனா வந்து நிச்சயமாக அதுல வந்து இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி என்பது மிக மிக அதிகமாக இருக்கு. ஜப்பான்ல கொண்டாடக்கூடிய ஒரு விழால இந்த வெள்ளை கவுனியில 100க்கும் மேற்பட்ட பதார்த்தங்களை செய்து, ஒரே அரிசி தான், வெள்ளை அரிசி. அதை வந்து ஊற வைத்து, அவித்து, அதுக்கப்புறம் அத வந்து இடித்து, அதுக்கப்புறம் அதுல பல்வேறு விதமான காய்கறிகள், நிறங்கள், மணமூட்டிகள், அதே போன்று மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு வகையிலும் ஒண்ணு ஒண்ணு கலந்து 100 வகையான வண்ணங்களோடு இந்த அரிசியை வந்து பகிர்வார்களாம். அதுக்கு இந்த வெள்ளைக்கவுனியை சாப்பிடுவதற்காகவே ஒரு விழா எடுப்பார்களாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம நாட்டுல இந்த அரிசியை சுத்தி எவ்வளவு பண்பாட்டு கலாச்சார விஷயங்கள் வந்து இருக்கோ, விழாக்கள் நம்ம அதை எப்படி முக்கிய இடம்பெற வைக்கிறோமோ, குறிப்பா நம்ம 16 என்றால் காப்பரிசி என்போம், வளைகாப்பு என்றால் காப்பரிசி என்போம், திருமணம் என்றால் அதை அச்சதையாக பயன்படுத்துவோம். இது போல பல விஷயங்களுக்கு, அதே போல குழந்தைகளுக்கு முதல் கல்வி சொல்லிக் கொடுக்க அரிசியில் எழுதுவோம், நெல்லால் நாவில் எழுதுவோம். இது போன்ற எப்படியெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமோ, இதே வழக்கங்கள் ஜப்பானிலும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நம்மை விட ஒரு படி மேலே போய் அவர்கள் வந்து இந்த அரிசிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டாடுகிறார்கள். அதே போன்றுதான் சீன மக்களும் வந்து இந்த அரிசிக்கான அதை சார்ந்த நம்பிக்கைகள், கொண்டாட்டங்கள் மிக மிக அதிகம். அங்கேயும் மிக மிக அதிகம். அதனால வந்து இந்த அரிசி என்பது நம்ம மட்டும்தான் சாப்பிடுறோம் அப்படின்னு இல்ல. சைனா, ஜப்பான் பல நாடுகள்ல இந்த அரிசி, குறிப்பா இந்த அரிசி வந்து எங்க விளையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதவெப்ப மண்டல நாடுகள். குறிப்பா நம்ம இந்தியா, சைனா, ஜப்பான் இங்கெல்லாம் கூட கொஞ்சம் குறைவு தான். ஆனா இந்தியாவிலயும், சைனாலயும் மிக அதிகம். அதே போல பிலிப்பைன்ஸ், பர்மா, இது போன்ற இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல, இலங்கை போன்ற நாடுகள்ல தான் அந்த அரிசியினுடைய விளைச்சல் வந்து மிக அதிகம். ஆக இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த வெள்ளைக்கவுனியை நாம் விளைவிக்க வேண்டும். அதே போன்று இதை உணவிலும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் சும்மா நம்ம இட்லி பானைக்கு மேல வச்சு அவிச்சிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டு, இட்லி பானைக்கு மேல வச்சு அவிச்சிட்டு ஒரு 3/4 மணி நேரம் அவிச்சா ஒரு புட்டு போல வரும். அது கூட சர்க்கரை, தேங்காய், நெய் இது போன்ற விஷயங்களை வந்து நாம் சேர்த்து சாப்பிடலாம். இது கருப்பு கவுனிக்கும் பொருந்தும், சிவப்பு கவுனிக்கும் பொருந்தும், வெள்ளை கவுனிக்கும் பொருந்தும். அதே போன்று இந்த சிவப்பு கவுனி என்று ஒன்று இருக்கிறதே தவிர, எந்த ஒரு விவசாயியும் அதை தேர்வு செய்து விளைவிப்பதில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய உயரம் என்பது காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா போன்ற மற்ற அரிசிகளை விஞ்சும் வண்ணம் உயரம் வளரக்கூடிய ஒரு சிறப்பான அரிசி. நம்ம வந்து இத ஒரு நடவு செய்துவிட்டு திருப்பி ஒரு 3 மாதம், 4 மாதம் பார்த்தோம்னா, அது கரும்பு ஏற்கனவே காட்டு யானத்தை எப்படி நம்ம வியந்து சொல்லுவோமோ, அந்த எல்லா சிறப்புகளுமே இந்த சிவப்பு கவுனிக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலோடு வரும். அ உரம், அதாவது நிலத்துல எங்கெல்லாம் வளம் கூடுதலாக அதுக்கான சூழ்நிலை இருக்கோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டு யானத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு, காட்டு யானத்தை விட ஒரு 1/2 அடி, ஒரு காட்டு யானம் 7 அடி இருந்தா, இது 8 அடி கூட இருக்கும். அது போன்றெல்லாம் உயரமாக வளரக்கூடிய ஒரு சிவப்பு கவுனி. இதை வந்து
விதைத்து அதை எடுத்து நட்டு அதை அறுவடை செய்வது என்பது மிகவும் ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும் என்பதனாலேயே இந்த சிவப்பு கவுனியை வந்து யாரும் தேர்வு செய்வதில்லை. ஆனால் மிக அற்புதமாக விளையக்கூடிய ஒரு ரகம். இந்த நெல்லு மட்டும் இருந்தா போதும், நிலத்துல கொண்டு போய் நெல்லை போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா போதும், ஒரு 7 அடி 8 அடி உயரம் வளர்ந்து விளையும், சிறப்பாக விளையும். அறுவடை மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். மிக அருமையான அரிசி. குறிப்பாக இந்த சிவப்பு கவுனி என்று சொல்வதற்கு ஏற்ப சிவப்பு அரிசியாக இருக்கும். வெள்ளை கவுனி எப்படி வெள்ளையாக பால் வெள்ளையாக இருக்கும், முழுமையாகவே பால் வெள்ளையாக இருக்கும். சிவப்பு கவுனி என்பது முழு சிவப்பாக இருக்கும். அரிசி வந்து முழு சிவப்பாக இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இரத்த நாளங்கள், உடம்பிலே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் மற்றும் இதயத்திற்கு மிக நல்ல செயல்களை செய்யக்கூடியது. அதனால இந்த சிவப்பு கவுனியை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப இரத்த நாளங்கள் சிறப்பாக, உடம்பில் இருக்கக்கூடிய முழு இரத்த நாளங்களும் சிறப்பாக செயல்படும். அதன் மூலம் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரிசி. அதே போன்று இரத்த அணுக்கள், ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடுகளை வந்து சரி செய்யக்கூடிய அரிசி. அதே போன்று நீரிழிவு நோயை வந்து சரி செய்யக்கூடிய அரிசி. நரம்பு மண்டலங்களை, எலும்புகளை, இதில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 165 நாட்கள்ல விளையும், சம்பா பருவத்துல விளையும். எந்த ஒரு நெல் ரகம் மிக நீண்ட நாள் இந்த நிலத்துல இருக்கோ அந்த நெல் வந்து அதிகப்படியான சத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடியது. நிலத்திலே இருந்து மட்டுமல்ல, ஒரு பயிர் நல்ல செழிப்பாக வளர்கிறது என்று சொன்னோம் என்றால், அது அந்த அளவிற்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை ஈர்த்துக் கொள்கிறது. அதிக நாள், அதனாலதான் அது செழிப்பா வளருது. ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்கள் எல்லாம் அடர்ந்து மிக பிரம்மாண்டமாக வளர்வதற்கு அந்த அளவுக்கு அது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரங்கள். இலுப்பை மரம், இது போன்ற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா விருட்சம் என்று சொல்வார்கள். எந்த மரம் எல்லாம் மிக பிரம்மாண்டமா வளர்ந்து விருட்சமாக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம விருட்சம் மிகப்பெரிய, நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம அதை பயன்படுத்துறோம். உண்மையாக சொன்னால் அது எல்லாமே நமக்கு வந்து அதிக ஆற்றலை, அந்த மரத்துக்கு கீழே போய் நின்னோம் அப்படின்னு சொன்னாலே போதும், அல்லது அதனுடைய இலைத்தலைகளை நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் போதும், அந்த அளவுக்கு அது நிறைய ஆற்றல்களை பெற்று நமக்கு வந்து கொடுக்குது என்பதுதான் அதனுடைய பொருள். அதே போன்று இந்த சிவப்பு கவுனியையும் நம்ம வந்து இட்லி, தோசை, கஞ்சி, அரைத்திட்டலாக சாதமாக பயன்படுத்தலாம். பல்வேறு உணவு முறைகள், வெள்ளை கவுனிக்கு என்ன சொல்கிறோமோ, சிவப்பு கவுனிக்கு என்ன சொல்கிறோமோ, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரே பயன்பாடு தான். கருப்பு கவுனி போன்ற அரிசிகள் எல்லாமே ஒரே பயன்பாடு தான். இந்த வெள்ளை கவுனி, சிவப்பு கவுனியை நம்ம சொல்லும் போதே கருப்பு கவுனியை பற்றியும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்ல வேண்டியது. ஏன்னா இது எல்லாமே ஒரே குடும்பம். இந்த கவுனி என்று வரக்கூடியதுல 3 அரிசிகள் தான். இந்த 3 அரிசிகள்ல இந்த கருப்பு கவுனியும் பல்வேறு, ஏற்கனவே நம்ம நிறைய தடவை அதை பத்தி பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 கவுனி அரிசிகள் என்று சொல்லி, அரிசிகள், இந்த 3 அரிசிகளையுமே வந்து நம்ம அளப்பரிய ஆற்றல்கள் இந்த அரிசியில இருக்கிறது என்று சொல்லி அரிசியை பற்றிய தகவல்களை நிறைவு செய்து கொண்டு, மேலும் இன்று வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம், ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மேற்கு தொடர்ச்சி மலை என்பது மிக பிரம்மாண்டமானது. கிட்டத்தட்ட நம்ம கன்னியாகுமரி துவங்கி வடநாடு கிட்டத்தட்ட டெல்லி வரைக்குமே, டெல்லியில அது நம்மளுடைய இமயமலை வரைக்கும் நீண்டு தொடர்ந்து போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியதுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த இந்தியாவினுடைய வளம் என்பது மிக, நம் பிரம்மாண்டமான மலையாக இமயமலையை பார்ப்போம். ஆனால் நம் நாட்டினுடைய அனைத்து மாநிலத்தினுடைய மழைப்பொழிவு மற்றும் நீர்த்தேக்கங்கள், ஆறுகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக விளங்குவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பருவநிலையினுடைய ஒரு ஊற்றாக இருக்கக்கூடியது, மழையின் ஊற்றாக இருக்கக்கூடியது, நீரினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுடையது. கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலிருந்து ஏற்கனவே சொன்னது போல பஞ்சாப், அதையும் தாண்டி நம்முடைய இமயமலை வரையும் தொட்டு கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அப்படிப்பட்ட இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலை என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், வெள்ளைக்காரர்கள், குறிப்பாக இன்னைக்கு நம்ம காலையில் எழுந்தவுடன் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த டீ, காஃபி, இந்த 2 உணவு முறைகளையும் கொண்டு வருவதற்காக நம்முடைய மலைப்பகுதிகள் சூறையாடப்பட்டது.
இந்த காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு சென்றோம் என்று சொன்னால் இன்றும் வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்புல அளவுல இன்றும் வந்து அடர்ந்த காடுகளும் அதில் தான் நம்மளுடைய பல உயிர்கள் காட்டில் வாழக்கூடிய பல ஜீவராசிகள் அங்கே புலி உட்பட சிங்கம் யானை போன்ற ஜீவராசிகள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் இன்று இருக்கிறது. ஆனால் முழுவதுமே காடுகளாகவும் அந்த காடு சார்ந்த மனிதர்களுமே வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மலைகளுக்கு சென்றோம்னால் பல லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த காடுகள் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னா இந்த தேயிலை தோட்டங்களோ காஃபி தோட்டங்களோ கிடையாது. அந்த அளவிற்கு மரங்கள் மட்டுமே அடர்ந்திருக்கும். விண்ணை இன்னைக்கு நீலகிரி மலைகளுக்கு சென்றோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7000 அடி 7500 அடி உயரமுடைய அந்த நீலகிரி மலைக்கு சென்றோம் என்றால் ஆயிரக்கணக்கான பரப்பளவுல தேயிலை தோட்டங்கள் இருக்கு. இந்த தேயிலை தோட்டங்கள் எல்லாம் வந்து வெள்ளைக்காரர்களால் தான் உருவாக்கப்பட்டது. அதற்காக பல்லாயிரக்கணக்கான மரங்கள் அவர்களுக்கு 2 தேவை இருந்தது. ஒன்று காஃபி டீ விளைவதற்கு ஏற்ற ஒரு சீதோஷ்ண நிலை உள்ள இடமாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருந்தது. அதற்காக இன்னொரு தேவை இருந்தது அவர்களுக்கு மரங்கள், நம் காடுகளில் வளர்ந்திருந்த மரங்கள். அந்த மரங்கள் பல்லாயிரக்கணக்கான மரங்களை வெட்டி அவர்களுடைய நாடுகளுக்கு கொண்டு சென்றார்கள். கிட்டத்தட்ட அந்த நாடு கட்டமைக்கப்பட்டதே வந்து நம்முடைய மரங்களால் தான். அதனால்தான் இன்னைக்கு வால்பாறை, இன்னைக்கு நம்ம சிறு வயதுல ஏன் இப்போ போனா கூட நம்ம வந்து வால்பாறை அதே போன்று நீலகிரி மாவட்டங்கள் எங்கு சென்றாலும் தேயிலை தோட்டங்களை பார்த்து எவ்வளவு பச்சை பசேல் என்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா உண்மை என்னன்னா அது எல்லாமே அடர்ந்த காடுகளாக இருந்தது. அந்த காடுகள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை மேகங்களை அரணாக நின்று தடுத்து ஈர்த்து மழையாக வாங்கி கொள்ளும். ஆனால் இன்று பல நேரங்களில் மழை அளவு வந்து மிகவும் குறைந்து விட்டதாக சொல்கிறார்கள். ஏன்னா இந்த இயற்கை வழி வேளாண்மையில் ஈடுபட்ட பிறகு அந்த மலையில் வாழக்கூடிய பல விவசாய நண்பர்கள் அங்கும் காய்கறிகள் பழங்களை வந்து இன்று இயற்கை விவசாயம் மேற்கொள்கிறார்கள். அவர்களிடம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 75% மழை வந்து குறைந்து விட்டதாக சொல்றாங்க. வருஷத்துல ஒரு 365 நாட்கள் என்று சொன்னால் 300 நாட்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் அந்த நடுவட்டம், தோவாலை, அதே போல இன்னும் பல அவலாஞ்சி என்றெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பகுதிகளெல்லாம் வந்து தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்குமா. இந்த கூடலூர் போன்ற பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும். நம்மளுடைய நீர் ஆதாரமே எது என்று சொன்னால் நமக்கு இந்த நடுவட்டம், தோவாலை, அது போன்று அடுத்ததாக நமக்கு கூடலூர் கீழே முதுமலை என்று சொல்லுவோம். முதுமலைக்கு இறங்கி செல்ல வேண்டும் என்றால் 2 வழியாக, ஒன்று தெப்பக்காடு வழியா போவோம், இன்னொன்று வந்து கூடலூர் வழியாக போவோம், நடுவட்டம் வழியாக போவோம். இந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை தான் நமக்கு கபினிக்கு வரும். மாயாறு என்று சொல்வார்கள். கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில இருக்கக்கூடிய அந்த மாயாறு என்கிற அணைக்கு சென்று அங்கிருந்து பவானிக்கு வரும். பவானியினுடைய நீராதாரமாக விளங்கக்கூடியதான் இந்த நீலகிரி மற்றும் கோத்தகிரி போன்ற பகுதிகள். அதுவே இன்னும் கொஞ்சம் தென்மேற்காக இந்த கூடலூர்ல இருந்து தென்மேற்காக சென்றோம் என்றால் வயநாடு என்று வரும். அந்த வயநாடு தான் நம்ம கபினி என்று சொல்லுவோம், கபினி அணை. அந்த கபினி அணையினுடைய ஒரு நீராதாரமாக இருக்கக்கூடிய இடம்தான் வந்து இந்த வயநாடு. நீங்க எப்போ வேணாலும் கவனிக்கலாம். நீங்க வந்துட்டு நம்ம வயநாடு பகுதிகளில் அதிக மழை பொழிவு இருந்ததுன்னா கபினி அணைக்கான நீர் வந்து நிறைய வரும். ஆக நமக்கு தேவையான நீர் எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி மற்றும் அதை சார்ந்த வயநாடு போன்ற பகுதிகளை சார்ந்த இடங்களில் இருந்தால் நமக்கான மழை வருது, நீராதாரம் விளங்குகிறது. அதே போன்று இன்னும் சற்று மேற்காக போனோம் என்று சொன்னால் அந்த கூர்க் என்று வரும். அதை தான் நம்ம வந்து தலைக்காவிரி என்று சொல்லுறோம். இது வந்து கிட்டத்தட்ட மைசூர்ல இருந்து நேர் மேற்க இருக்கு. அதுதான் வந்து காவிரி. அதாவது காவிரியினுடைய மிக முக்கிய கிளையாக பல ஆறுகள் வந்து இருக்கு, கிளை ஆறுகள். பவானி கூட நமக்கு ஒரு காவிரியினுடைய கிளையாறு தான். அதே போல கபினி ஆறும் வந்து நமக்கு ஒரு கிளையாறு தான். அதே போன்று இன்னும் நிறைய ஹேரங்கி என்று ஒரு அணை இருக்கிறது, ஹேமாவதி என்கிற ஒரு அணை இருக்கு. அதே போல கிருஷ்ணராஜ சாகர். இந்த அணைகள் எல்லாம் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்பு இல்லை.
அப்ப இந்த அணைகள் எல்லாம் இல்லாத காலகட்டங்கள்ல இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல எங்கே மழை பொழிவு இருந்தாலும் நம்ம காவிரியில வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டுடும். முழுமையான நீரும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா இப்ப அணைகள் நூற்றுக்கணக்கான அணைகளை சிறிதும் பெரிதுமாக கட்டியிருக்காங்க. ஆனா இந்த இந்த அணைகளை வந்து நம்ம எதுவும் நான் குறை சொல்லல, தேவையான காலத்துக்கு ஏற்ப ஒன்று. ஆனால் ஒரு அதிசயம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி, கிருஷ்ணராஜ சாகர் போன்ற இந்த அணைகள் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் இன்னும் பல துணை அணைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இந்த அணைகள் முற்றிலுமாக இல்லாத ஒரு 150 வருஷத்தை முன்னாடி நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகாவிலேயோ அல்லது கேரளாவிலேயோ, வயநாடுலையோ அல்லது கூர்கிலேயோ அல்லது நீலகிரியிலேயோ மழைப்பொழிவு இருந்ததுன்னு சொன்னா, நம்ம காவிரியில, அதே போன்று பவானில, அமராவதியில எல்லா ஆறுகள்லையுமே நீர் பெருக்கெடுத்து வரும். அதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆடிப்பெருக்கு என்று சொன்னார்கள். ஏன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த நீர் ஓட்டம் என்பது, ஏன்னா காவிரி வந்து இந்த அணைகள் கட்டுவதற்கு முன்பு எப்போதுமே வற்றாத ஜீவநதியாக இருக்கும். கொள்ளிடம், காவிரியில எல்லாம் வருஷம் 365 நாள்ல வந்து தண்ணீர் சென்று கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இந்த கல்லணை கட்டியது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒன்று. அதாவது ஒரு ஆறை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஓடுகிற ஆற்றிலேயே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினார். அதை எப்படி கட்டினார்? அதை வந்து இன்னும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி முடிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அணையாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டியும் அந்த அணை இருக்கு. அதனாலதான் சொன்ன இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா தொட்டோம்னா பல விஷயங்களை வந்து இதுல அடுக்கடுக்கா தொடர்ந்து கொண்டே வரும். அதனால வந்துட்டு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை எங்கேயோ இருக்கிறது, ஊட்டி கொடைக்கானல் எங்கேயோ இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம குடிக்கக்கூடிய, குளிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய எல்லா நீருமே வந்து அங்கிருந்து தான் வருது. நம்முடைய நிலத்தடி நீருக்கு கூட அதுதான் ஆதாரமாக இருக்கு. அதனால இது போன்ற மலைப்பிரதேசங்கள் எந்த அளவிற்கு வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு நீரினுடைய அவசியம் இருக்கும். அதோடு இல்லாம அந்த காடுகள் தான் வந்து பல டன் கணக்கான ஆக்சிஜனை வந்து வெளியிடக்கூடிய ஒரு மையமாகவும் இருக்கு. அதனாலதான் நம்மாழ்வார் ஐயா அவர்களை வந்து ஒரு முறை லார்டு பூரிங்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வந்து சந்திச்சாராம் ஒரு மீட்டிங்ல. அப்ப லார்டு பூரிங்கோ சொன்னாராம், இனி தமிழ்நாட்டிற்கு பருவமழை இல்லை என்று சொன்னாராம். ஒரு 85 வயது மதிக்கத்தக்க அந்த லார்டு பூரிங்கோ நம்மாழ்வார்கிட்ட இனி தமிழ்நாட்டுக்கு பருவமழை இல்லைன்னு சொன்னாராம். உடனே நம்மாழ்வார் கேட்டாராம், என்னங்க ஐயா இவ்வளவு பெரிய பெரிய மனிதராக இருக்கிறீங்க, இப்படி சாபம் விடுவது போல தமிழ்நாட்டுக்கு பருவமழை இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாராம். ஆமாம், நீங்க செய்த செயலுக்கு அதுதான் பலன் என்று சொன்னாராம். ஏன்னா நம்ம காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்களை, அதாவது மழை மரங்களை வந்து நம்ம வெட்டிட்டோம். அது வந்து இருந்தா மட்டும்தான் இந்த மழையை ஈர்க்கும். ஆனா இந்த டீ போன்ற இந்த நிறைய ஏக்கர் பரப்புல இருக்கிறப்ப அதிலிருந்து வெளியேறக்கூடிய வெப்ப காற்று அது வந்து மழைக்கு எதிராக செயல்படும். மரங்கள் வந்து ஆண்டனா போலவும் அதுல இருக்கக்கூடிய வெளியேறக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மை என்பது மழையை ஈர்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஆனா இந்த டீ எஸ்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மழையை புறந்தள்ளுகிற ஒரு ஆற்றல் தான் அதுல இருந்து வெளிப்படும். ஏன்னா சீதோஷ நிலைக்கு எதிரான ஒன்று, நம்முடைய சீதோஷ நிலைக்கு எதிரான ஒன்றாக இருக்கும். அதனாலதான் இதை பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக சொல்றேன். நம்ம வியந்து பார்க்கிற ஒரு விஷயம், ஆனா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம காடுகளுக்கு நமக்கு எதிரான விஷயமாக இருக்கிறது என்பதற்காக தான் இந்த ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு பதிவு பண்றோம். அதே போன்று இந்த இன்றும் மரங்கள் இருக்கிறது. அதனாலதான் வந்து ஒரு 25% மழை பெய்து அதை சிறு சிறு அருவிகளாக பெருக்கெடுத்து வரக்கூடியது எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்து இன்று நம்முடைய நீர் தேவையை ஓரளவுக்கு பஞ்சம் இல்லாமல் தான் நம்ம சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு நம்முடைய அறிவுமறு காரணம் அணைகளை கட்டி பாதுகாத்து கொண்டு வருகிறோம். அதனால வந்துட்டு நம்ம எப்போதுமே இந்த மழைக்காடுகளை, இந்த மரங்களை நம்ம எந்த அளவுக்கு ஒரு சிறு அளவுல நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இன்னும் அதை பத்தி பேசணும்னா நிறைய அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். ஓரளவிற்கு நமக்கு மேலோட்டமாக இன்று சொல்லி இதனுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அதாவது
சிவப்பு கவனி, வெள்ளை கவனி என்பதை நமக்கு புரிய வைத்து, இன்றைய காலகட்டத்தில் கருப்பு கவனி தான் அதிக அளவில் பயன்பாட்டில் இருந்தாலும் சிவப்பு கவனி, வெள்ளை கவனியின் பயன்பாடுகள் என்ன, உடல் நலத்திற்கு எவ்வளவு நமக்கு பயன்களை தருகிறது என்பதை அற்புதமாக விளக்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிய வைத்த இயற்கை வேளாண் வழி பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நாம் முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள் என்பதை விட 1000 காலத்துக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்கள் பயன்பாடுகள் எப்படி இருந்தன, இப்பொழுது நிலைகள் என்ன என்பதையும் ஒரு சிற்றுரையாக, சின்ன ஒரு விஷயமாக, பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்ம புரியும் வண்ணம் ஒரு சின்ன உரையையும் அளித்து சிறப்பானதொரு நிகழ்வை எங்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கொடுத்த இயற்கை வேளாண் வழி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குங்களா? யாராச்சும் சந்தேகம் இருந்தா கூட ஐயா இருக்காங்க, கேட்டுக்கலாம். இதுல அரிசியோட பயன்பாடுகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. இந்த நிகழ்வில் சிறப்பானதொரு இன்றைய நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த காரைக்கால் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. தொடர்ச்சியாக நமக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இது மாதிரியான புது விஷயங்களை ஒவ்வொன்றையும் நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வில் அவர்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு என்றே சொல்லலாம். இந்த காலைச்சக்கரம் நிலைகள் அரிசியின் பயன்பாடுகள் பற்றி கூறி வந்தாலும் நாம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டீ காஃபிக்கு நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா எந்த காலகட்டத்தில் நம்ம அந்த இதுல மாறி இருக்கோம் அப்படிங்கிறத ஐயா கூறினாங்க. டீ காஃபி அப்படிங்கிறது தேயிலை தோட்டங்கள் அப்படிங்கிறது, அந்த தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியின் மூலம் இன்று நாம் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த மரங்கள் எல்லாம் சூறையாடப்பட்ட அதில் விளைவுதான் இன்று நாம் டீ காஃபிக்கு அடிமையாகி உள்ளோம் என்பதை நமக்கு ஒரு சிறப்பானதொரு விளக்கத்தை அளித்த காரைக்கால் பாஸ்கர் ஐயாவிற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சங்கத்திற்கும், ஆசனங்களை அடைத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், திட்டத் தலைவர் அவர்களுக்கும், இயற்கை வழி வேளாண் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை ஒரு நல்ல நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்வாங்க வாழ்க, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காஸ்மாஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி சார். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றி ஐயா. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.